வணக்கம். இது வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கர்ப்பிணி தாய்மாருக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணி ஆரம்பம். AstraZeneca குறித்த ஜனாதிபதியின் வேண்டுகோளுக்கு ஜப்பான் சாதகமான பதில். 60 வயதில் ஓய்வு பெற்ற தாதியர்களை ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த பிரதமர் தயார். மஞ்சள் இறக்குமதியை தடுக்க எடுத்த தீர்மானத்தின் பயனாக நாட்டில் சிறந்த விளைச்சல். 2வது தடவையாகவும் ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளராக தெரிவானார் ஆண்டனியோ. AstraZeneca தடுப்பூசியின் 6 லட்சம் டோஸ்களை பெற்றுத் தருமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஜப்பான் பிரதமரிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளது. இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் சுகியாமா அகிராவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ சந்தித்த போது விடுத்த வேண்டுகோளுக்கு ஜப்பான் அரசு சாதகமான பதில் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தடுப்பூசி, வைத்திய மற்றும் சுகாதார பாதுகாப்பு உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஜனாதிபதி விடுத்த வேண்டுகோளுக்கும் ஜப்பான் அரசு இணக்கம் தெரிவித்துள்ளது. சமுத்திர விபத்துகள் குறித்து துரித நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது தொடர்பாகவும் ஜனாதிபதி ஜப்பான் தூதுவரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகள் நாடு பூராகவும் வெற்றிகரமாக இடம்பெற்று வரும் நிலையில் 1 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டன. இதேபோன்று தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் மற்றொரு விசேட பணி இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கர்ப்பிணி தாய்மாருக்காக இன்று முதல் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. COVID-19 தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் 1 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் இன்று அதிகாலை எமது நாட்டுக்கு கிடைத்தது. இத்தடுப்பூசிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் இறக்குமதி பிரிவில் களஞ்சியப்படுத்தப்பட்டதன் பின்னர் அரச ஔடத கூட்டுத்தாபனத்தின் களஞ்சிய சாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி தாய்மாருக்கும் தடுப்பூசி வழங்கும் பணி பொருளை காசல் மகளிர் வைத்தியசாலையில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கர்ப்பிணி தாய்மாருக்கு தடுப்பூசி வழங்கும் அங்குரார்ப்பண நிகழ்வு சிராந்தி ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கூடுதலான கர்ப்பிணி தாய்மாருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. முதல் 3 மாத காலத்திற்கு பின்னரே இவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்படுவதுடன் இத்தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காக பிரசவ வைத்திய நிபுணரின் பரிந்துரை இன்றியமையாதது. கர்ப்பிணி தாய்மார்களில் 3இல் 1 பகுதியினர் தேக ஆரோக்கிய நிலையில் உள்ளனர். இவர்களுக்கு நாடுபூராகவும் தடுப்பூசிகள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏனையோருக்கு 2ஆம் கட்டத்தின் கீழ் தடுப்பூசிகள் கிடைத்தவுடன் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இதுவரை நாட்டில் 20,23,256 பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. AstraZeneca கோவிஷீல்டு தடுப்பூசியின் 1வது டோஸ் 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் இதன் 2வது டோஸ் 3,53,789 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1வது டோஸ் 10,33,028 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் 2வது டோஸ் 160 பேருக்கு மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் தடுப்பூசியின் 1வது டோஸ் 64,986 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோவும் தடுப்பூசியின் 2வது டோஸை பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். குறுந்தகவல் கிடைத்துள்ளது. திருட்டுத்தனமாக இதனை பெற்றுக் கொண்டதாக இதனை கூற முடியாது. இலங்கை வாழ் மக்களின் 10 லட்சம் பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதன் பின்னர் நான் இதனை பெற்றுக் கொள்வதாக கூறினேன். 10 லட்சம் பேருக்கு வழங்கியதன் பின்னரே நான் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டேன். பாராளுமன்றத்திலும் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் அங்கு இதனை பெற்றுக் கொள்ளவில்லை. கொரோனா மாற்று வழிகள் கிடையாது. தடுப்பூசிகளே சிறந்த மருந்தாகும். கொழும்பில் மாத்திரமன்றி நாட்டின் சகல பகுதிகளிலும் துரிதமாக இவற்றை வழங்க வேண்டும். இலங்கை வாழ் மக்கள் இத்தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை. ஏறாவூர் பகுதியில் 60 வயதுக்கு கூடிய 78 பேருக்கு சைனோஃபார்ம் கொரோனா தடுப்பூசிகள் இன்று வழங்கப்பட்டன. பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி சாஃபிரா வசீம் தலைமையில் இந்நடவடிக்கை இடம்பெற்றது. மிச் நகர் கிராம சேவகர் பிரிவில் உள்ள 547 பேர் இல்மா வித்யாலயத்திலும், ஏறாவூர் 3A பிரிவில் உள்ள 201 பேர் அல் ஜுப்ரியா பாடசாலை மண்டபத்திலும் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர்.
கொரோனான்னு பயந்து போயிருந்தோம். இப்போ இந்த ஊசி போட்டது பிறகு கொஞ்சம் இந்த மாதிரி இப்போ கொரோனா வராது ஏற்படாதுன்னு சொல்லி இந்த கட்டத்தில் அரசாங்கம் தற்போது இந்த நோய்க்கு எதிராக இந்த தடுப்பூசி போடுகின்ற இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாகும். இந்த ஏற்பாடுகளை செய்திருந்த அரசாங்கத்திற்கும் மற்றும் சுகாதார பகுதி இதனோடு தொடர்புடைய அத்தனை பேருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தடுப்பூசிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் நாகலிங்கம் மயூரன் இப்பகுதி மக்களை கேட்டுள்ளார். இதுவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 3வது அலையின் போது 2530 பேர் COVID-19 தொற்று நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 39 பேர் மரணித்துள்ளனர். கடந்த 7 நாட்களில் 611 பேர் தொற்று நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். பெரும்பாலானவர்கள் தாமாக முன்வந்து தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்கின்றனர். ஒரு சிலருக்கு இன்னும் அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லாததால் அதனை தவிர்த்து வருகின்றனர். கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அனைவரும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதன் மூலம் COVID-19 தொற்று நோயை நமது மாவட்டத்திலிருந்து முற்றாக குறைத்துக் கொள்ள முடியும். சுமார் 30,000 சைனோஃபார்ம் தடுப்பூசிகள் முதல் கட்டமாக ஆலையடிவேம்பு பிரதேசத்திற்கு கிடைக்க உள்ளதாக ஆலையடிவேம்பு பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி எஸ் அகிலன் இப்பணிமனையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். உங்களது தடுப்பூசிகளை பெறுவதற்கு சுகாதார இடமும் அல்லது PHA-இடமும் முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அடுத்தடுத்த கட்டங்களில் மற்றவர்களுக்கும் நிச்சயமாக கொடுக்கப்படும். ஆகவே இந்த சைனோஃபார்ம் தடுப்பூசியானது 100% பாதுகாப்பானது. இது பல தரப்பட்ட சோதனைகளின் பின்னரே இலங்கை நிபுணர் குழுக்களும் சோதித்த பின்னரே இலங்கைக்கு வந்தடைந்திருக்கின்றது. பல லட்சம் மக்கள் இதுவரையில் தடுப்பூசி ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். எந்தவித பெரிய ஒரு பக்க விளைவும் ஏற்படவில்லை. ஆகவே நீங்கள் அச்சம் பெற வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு இது கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பாகும். ஆகவே மக்கள் உங்களது முழு ஒத்துழைப்பையும் நமக்கு வழங்கி இந்த தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளுமாறும் நமது சுகாதார துறையினருக்கு பக்கபலமாக நிற்குமாறும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவிலும் சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் MHM தாரிக் தலைமையில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. திருகோணமலை மாவட்ட குறிஞ்சாங்கேணி வைத்திய சுகாதார பிரிவில் வைத்திய அதிகாரி டாக்டர் MA அஜித் தலைமையில் 330 பேருக்கு தடுப்பூசிகள் இன்று வழங்கப்பட்டன. இதேவேளை கந்தலாய் பிராந்திய சுகாதார வைத்திய அத்தியட்சர் பிரிவில் 60 வயதிலும் கூடியவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. குருநாகல் மாவட்டத்தின் பண்டுவஸ்நுவர சுகாதார வைத்திய அலுவலகத்திற்குட்பட்ட கொட்டம்பெட்டிய பிரதேசத்தில் 816 பேருக்கு கொரோனா தடுப்பூசிகள் கொட்டம்பெட்டிய முஸ்லிம் பாடசாலையில் வழங்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் குணபால ரத்னசேகர உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் 2682 கொரோனா தொற்றாளர்கள் நாட்டில் இனம் காணப்பட்டனர். மே 10 முதல் ஜூன் 7 வரையிலான காலப்பகுதியில் 54 கொரோனா மரணங்கள் சம்பவித்துள்ளதை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்துள்ளார். நேற்று நாட்டில் இனம் காணப்பட்ட 2682 பேரில் 45 பேர் வெளிநாடுகளிலிருந்து வருகை தந்துள்ளனர். அதிகூடிய தொற்றாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலிருந்து இனம் காணப்பட்டதுடன் அவ்வெண்ணிக்கை 602 ஆகும். கம்பஹாவிலிருந்து 434 பேரும், குருநாகலிலிருந்து 270 பேரும், மட்டக்களப்பிலிருந்து 222 பேரும் இனம் காணப்பட்டதுடன் நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களிலிருந்து 119 தொற்றாளர்கள் வீதம் இனம் காணப்பட்டனர். களுத்துறை மாவட்டத்திலிருந்து 113 பேர் தொற்றாளர்களாக உறுதி செய்யப்பட்டனர். இதற்கமைய நாட்டில் இனம் காணப்பட்ட மொத்த கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை 2,10,661 ஆகும். 30,558 பேர் வைத்தியசாலைகளிலும் இடைத்தங்கல் சிகிச்சை நிலையங்களிலும் சிகிச்சை பெறுகின்றனர். 1,78,259 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருந்த 54 பேர் உயிரிழந்ததாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதி செய்துள்ளார். மே 10 முதல் 31 வரை 15 பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய 39 மரணங்களும் ஜூன் 2 முதல் ஜூன் 7 வரையிலான காலப்பகுதியில் சம்பவித்துள்ளன. இவர்களில் 22 பெண்களும் 32 ஆண்களும் அடங்குகின்றனர். 6 பேர் வீடுகளிலே உயிரிழந்துள்ளனர். 46 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய கொரோனா மரண எண்ணிக்கை 1843 அதிகரித்துள்ளது. பயணத்தடையை மீறிய 1034 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பயணத்தடை அமலில் இருந்தபோது பிறந்த நாள் விருந்தோபசாரத்தை நடாத்திய கெஸ்பேவ பகுதியைச் சேர்ந்த 9 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்.
இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய 1034 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 26,920 ஆகும். தொடர்ந்தும் இந்நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இவ்வாறு இன்னும் ஒரு சில நாட்கள் வீடுகளில் தங்கியிருந்தால் எதிர்வரும் 14ஆம் தேதி பயணத்தடையை நீக்கி நாட்டை வளமையான நடவடிக்கைகளுக்கென திறக்க முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் தொடர்ந்தும் பயணத்தடைகளை விதிக்க வேண்டி ஏற்படும். எதிர்காலத்தில் நாட்டை அன்றாட நடவடிக்கைகளுக்காக திறப்பதற்கான பொறுப்பு உங்களிடமே காணப்படுகின்றது. பயணத்தடை அமலில் இருந்தபோது கெஸ்பேவ ஹல்பிட்ட பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் நடாத்திய பிறந்த நாள் விருந்துபசாரத்தை கெஸ்பேவ போலீசார் இன்று அதிகாலை நிறுத்தியுள்ளனர். இதன்போது 5 பெண்களும் 4 ஆண்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பிறந்த நாள் தின விருந்துபசாரத்திற்காக எடுத்து வரப்பட்டிருந்த உணவு வகைகளையும் உபகரணங்களையும் போலீசார் கைப்பற்றினர். கஞ்சா பாக்கெட்டுகளும் சந்தேக நபர்களிடம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்கள் கெஸ்பேவ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளனர். இதேவேளை ஓய்வூதிய கொடுப்பனவுகள் நாளையும் நாளை மறுதினமும் வழங்கப்படும். இதற்கென வீடுகளுக்கே போக்குவரத்து வசதிகளை வழங்க பாதுகாப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதேவேளை ஓய்வூதியத்தை பெற்றுக் கொள்வதற்காக செல்வோருக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ் வண்டிகளும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையினால் சுமார் 2750 பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஓய்வூதியம் பெறுவோரை பாதுகாப்பாக குறித்த இடத்திற்கு அழைத்து செல்லவும் மீண்டும் அவர்களை வீடுகளுக்கு அழைத்து வரவும் இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ் வண்டிகள் சேவையை வழங்கும். இலவசமாகவே இச்சேவை வழங்கப்படும். முதியவர்களுக்கு அவர்களது மருந்து வகைகளை பெற்றுக் கொள்வதற்கான சேவைகளும் இதன்போது வழங்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அமல்படுத்தப்பட்டுள்ள பயணத்தடை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் தேவை கருதி உலர் உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. சம்மாந்துறை பிரதேச செயலை பிரிவுக்குட்பட்ட வளத்தாப்பட்டி கிராம மக்களுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கப்பட்டன. பிரதேச செயலாளர் SLM ஹனீஃபா தலைமையில் குறைந்த வருமானம் பெறும் 291 குடும்பங்களுக்கு தலா 5000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய உலர் உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் வழங்கப்பட்டன. வாழ்வாதாரத்தை இழந்த ஆதிவாசி குடும்பங்களுக்கு உதவ போலீசார் முன்வந்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறிய ஆதிவாசி குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்களை வழங்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் லக்ஸ்ரி விஜயசேனவின் அறிவுறுத்தலுக்கு அமைய மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் சுதத் மாசிங்கவின் மேற்பார்வையில் இத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டது. வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள மாங்கேணி, குஞ்சன்குளம், கிருமிச்சை, பனிச்சங்கேணி, பாங்குளம், கொக்குவில் ஆகிய பகுதிகளில் உள்ளவர்களுக்கு இவை வழங்கப்பட்டன. குருநேகல் மாவட்டத்தில் கிரியாலை தேர்தல் தொகுதியின் கனேவத்த பிரதேச செயலர் பிரிவில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கும் இப்பாகமோ பிரதேச செயலாளர் பிரிவில் சுய தொழிலின்றி வறுமை கோட்டின் கீழ் உள்ள மக்களுக்கும் உலர் உணவு பொதிகள் வழங்கப்பட்டன. குருநேகல் மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர் MSM ஃபாஹிம் தலைமையில் இவை வழங்கப்பட்டன. தாதியர் சேவையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக இத்தினங்களில் கூடிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்று சென்ற தாதியரை தேவைக்கேற்ப மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் இன்று ஆலோசனை வழங்கினார். 60 வயதில் ஓய்வு பெறுகின்றனர். இவ்வாறு ஓய்வு பெற்று சென்றவர்களை ஒப்பந்த அடிப்படையில் சேவையில் அமர்த்துங்கள். வானொலி மற்றும் தொலைக்காட்சிகளில் இது குறித்து விளம்பரப்படுத்துங்கள். தாதியர் சேவையில் நிலவுகின்ற பிரச்சினைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சியும் இதில் கலந்து கொண்டார். தாதியருக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் மற்றும் வசதிகளை அதிகரிப்பது தொடர்பாக அரச சேவைகள் ஐக்கிய தாதியர் சங்கத்தின் தலைவர் சங்கைக்குரிய முருத்தெட்டுவே ஆனந்த தேரர் இதன்போது கருத்து தெரிவித்தார். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் மற்றும் நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு பயிற்சி பெறாத தாதியர்களை உள்ளீர்ப்பு செய்வது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டது. ஆண்டு ஒன்றுக்கு 2000க்கும் குறைந்த தாதியர்களே இணைத்துக் கொள்ளப்படுவதனால் இப்பிரச்சினை எழுந்துள்ளதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி இதன் போது தெரிவித்தார். இந்த தாதியர்கள் குறித்த பிரிவுகளில் செயல்படுகின்ற காலத்தை பயிற்சி காலத்துடன் இணைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கினார்.
தாதியர்களின் சேவை காலத்தை 63 வயதாக நீடிக்கும் அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் SH முனசிங்க தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றிற்கு மத்தியில் சுகாதார சேவையில் ஈடுபட்டுள்ள சகல ஊழியர்களும் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுவதாக பிரதமர் தெரிவித்தார். பயணத்தடை அமலில் உள்ள காலப்பகுதியில் தாதியருக்கு முறையான போக்குவரத்து வசதிகளை வழங்கும் திட்டம் ஒன்றையும் தாதியர் பட்டத்தை பெறும் செயற்பாடுகளை துரிதப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிரதமர் சுட்டிக்காட்டினார். மெல்வத்து ஹிரிப்பிட்டிய போலீஸ் நிலையத்திற்கு ஆம்புலன்ஸ் வண்டியொன்று அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த ஆம்புலன்ஸ் வண்டியானது பாவனையிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்ததுடன் இதனை நவீனமயப்படுத்துவதற்காக கம்பஹா மெல்வத்து ஹிரிப்பிட்டிய வர்த்தக சங்கமும் சுவசக்தி இளைஞர் அமைப்பும் நடவடிக்கை எடுத்தன. இவ்வாறு நவீனமயப்படுத்தப்பட்ட ஆம்புலன்ஸ் வண்டியே இவ்வாறு கையளிக்கப்பட்டது. வீடுகளில் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்ற கோவிட் தொற்றாளர்களை ஏற்றிச் செல்லவும் சமூக நலப் பணிகளுக்கும் இந்த ஆம்புலன்ஸ் வண்டி பயன்படுத்தப்படும். பாராளுமன்ற உறுப்பினர் சகன் பிரதீப்பும் இதன்போது இணைந்திருந்தார். இது சிறந்ததொரு முன்மாதிரியாகும். சுவசக்தி இளைஞர் அமைப்பு முன்னெடுத்துள்ள இவ்வாறான வேலை திட்டங்களை நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும். இவ்வாறு சேவையிலிருந்து ஒதுக்கப்பட்டுள்ள ஆம்புலன்ஸ் வண்டிகள் காணப்பட்டால் அவற்றை புனரமைத்து சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இந்நடவடிக்கை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இளைஞர் பரம்பரை இதற்குரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளது. இதேவேளை சுகாதார அமைச்சு இலங்கை விமானப்படைக்கு ஒரு தொகுதி சுகாதார உபகரணங்களை வழங்கியது. கோவிட்-19 வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு விமானப்படை நேரடி பங்களிப்பை வழங்கி வருகின்றது. இதனால் இவர்களது பாதுகாப்பு கருதி உபகரணங்களை விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்திரனவிடம் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன கையளித்தார். அத்துடன் நிந்தவூர் ஆதார வைத்தியசாலை கொரோனா தடுப்பு சிகிச்சை நிலையத்திற்கு தேவையான உபகரணங்களை வழங்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் சுகாதார அமைச்சரிடம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவிற்கு 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான 10 வகையிலான மருத்துவ உபகரணங்கள் கையளிக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் காசிம் நிந்தவூர் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ஷகீலா இசதீனிடம் இவற்றை கையளித்தார். இன்றைய தினமும் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மழையுடன் பலத்த காற்றும் வீசக்கூடும், இடிமின்னல் தாக்கங்களும் ஏற்படலாம் எனவும் அது குறித்து பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் எனவும் திணைக்களம் கேட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக களனி, களு, நெல்வளா உள்ளிட்ட பல கங்கைகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு தற்போது வடிந்து வருகின்றது. தொடர்ந்தும் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. கடந்த தினங்களில் நீரிந்த பகுதிகளில் பலத்த மழை கிடைக்காமையினால் எதிர்காலத்தில் வெள்ளப்பெருக்கு அச்சுறுத்தல் ஏற்படாது எனவும் நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று அத்தனகலு ஓயா களனி கங்கை பகுதிகளில் 75 மில்லிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சியே கிடைத்துள்ளது. களனி கங்கையினதும் அத்தனகலு ஓயாவினதும் நீர்மட்டம் ஓரளவு அதிகரித்து வருகின்றது. இன்றைய தினமும் இவ்விரு ஆறுகளினதும் நீர்மட்டம் அதிகரித்து காணப்படலாம். இந்நிலைமைக்கு மத்தியில் தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு மேலும் அதிகரிக்கப்பட மாட்டாது. வெள்ளப்பெருக்கு காணப்படுகின்ற பகுதிகளில் வெள்ளம் வடிந்தோடுவதில் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். இதேவேளை வெளிமட உடப்பு சொல்லாப வீதியில் பல இடங்களில் மண்மேடுகள் சரிந்து வீழ்ந்ததனால் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன. மழையை தொடர்ந்து மாலை வேளையில் அப்பகுதிகளில் கடும் பனிப்பொழிவும் காணப்படுவதனால் வாகனங்களை செலுத்தும் போது அவதானத்துடன் இருக்குமாறு போலீசார் சாரதிகளை கேட்டுள்ளனர். ரத்தினபுரி மாவட்டத்தில் மீண்டும் ஒருமுறை சிறிய அளவிலான வெள்ள அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. கலுகங்கையின் மேற்பகுதிகளில் கனமழை கிடைத்ததனால் ரத்தினபுரியின் பல தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் வயல் நிலங்களும் பயிர் நிலங்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். மலையகத்தில் கடும் மழை காரணமாக நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதனால் தாழ்நில பகுதி மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நீரேந்து பகுதிகளில் கன மழை பெய்து வருவதால் அதன் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. கெனியோன், லக்சபானா ஆகிய இரு நீர்த்தேக்கங்களினதும் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் விமல சுரேந்திர நீர்த்தேக்கத்தின் நீர் பெருக்கெடுத்துள்ளதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. அத்துடன் காசல்டி நீர்த்தேக்கத்தில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் வான் பாயும் அளவை எட்டியுள்ளதுடன் மௌசாகலை நீர்த்தேக்கத்தினதும் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது.
அடுத்த ஆண்டிற்காக முதலாம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்காக விண்ணப்பிப்பதற்கென வழங்கப்பட்டிருந்த காலம் ஜூலை 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற கால நிலையினால் பாடசாலை அச்சு புத்தகங்களை இழந்த மாணவர்களுக்கு புதிதாக அச்சு புத்தகங்களை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பிலான தகவல்களை பிராந்திய மற்றும் வலய பணிப்பாளர்கள் ஊடாக கல்வி அமைச்சிற்கு அறிய தருமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா அறிவித்துள்ளார். පවතින අපදා තත්ත්වය තුළ நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள மாணவர்களின் பாடசாலை அச்சு புத்தகங்கள் சேதமடைந்துள்ளன. இது தொடர்பாக கல்வி அமைச்சுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. உங்களது பிள்ளைகளின் அச்சு புத்தகங்கள் சேதமடைந்திருந்தால் தமது பிள்ளைகளின் பாடசாலை அதிபர்கள் ஊடாக பிராந்திய அல்லது வலய கல்வி பணிப்பாளர்கள் மூலம் கல்வி அமைச்சுக்கு அறிய தருமாறு பெற்றோர்களை கேட்டுக்கொள்கின்றோம். புதிய அச்சு புத்தகங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. වැඩසටහනක් අපි ක්‍රියාත්මක කරන්නට බලාපොරොත්තු වෙනවා. மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி அர்ஜுன் ஒபேசேகர உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க ஜனாதிபதி எடுத்த யோசனைக்கு பாராளுமன்ற சபையில் இணக்கப்பாடு தெரிவிக்கப்பட்டதாக பாராளுமன்ற பொதுச் செயலாளர் தம்மிக தசநாயக்க தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்ற நீதிபதி சிசிரடி ஆப்ரு ஓய்வு பெற்றதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்காகவே இவர் பரிந்துரை செய்யப்பட்டிருந்தார். சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை கூட்டத்தின் போது இத்தீர்மானம் எட்டப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர். மேன்முறையீட்டு நீதியரசர் KP பெர்னாண்டோவை மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவராக நியமிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த யோசனைக்கும் பாராளுமன்ற சபையில் இணக்கப்பாடு கிடைத்தது. இவரை மேன்முறையீட்டு நீதியரசர் தலைவராக நியமிப்பதனால் ஏற்படக்கூடிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் வெற்றிடத்திற்காக மேல் நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனை நியமிப்பதற்கும் இச்சபை இணங்கியதாக தம்மிக தசநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். உச்ச நீதிமன்ற நீதியரசர் சிசிரடி ஆப்ரு ஓய்வு பெற்றதை அடுத்து ஏற்பட்டுள்ள நீதிமன்ற சேவைகள் ஆணைக்குழுவின் உறுப்பினர் வெற்றிடத்திற்காக உச்ச நீதிமன்ற நீதியரசர் LTP தெஹிதினியவை நியமிப்பதற்கும் பாராளுமன்ற சபை இணக்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் முதல் காலாண்டில் 30,000 மெட்ரிக் டன் மஞ்சள் அறுவடை கிடைத்துள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஆண்டில் நாட்டிற்கு தேவையான மஞ்சளை நாட்டிலேயே தயாரிக்கும் இலக்கை வெற்றி கொள்ள முடியும் என அத்திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. உள்ளூர் மசாலா பொருட்களில் முதலிடத்தை வகிக்கின்ற மஞ்சள் தூளுக்காக கடந்த காலங்களில் பாரிய கேள்வி காணப்பட்டது. கொரோனா தொற்றுக்கு மத்தியில் மஞ்சள் தூளுக்கு கூடிய கேள்வி காணப்பட்டதனால் பெறுமதியும் அதிகரித்தது. உள்ளூர் விவசாயியை பாதுகாக்கும் வகையில் மளிகை தூளுக்கு நிலையான விலையை பெற்றுக் கொடுப்பதற்கும் இறக்குமதிக்கான செலவீனத்தை குறைத்து அதனை சேமிக்கும் நோக்கிலும் இறக்குமதியை தடை செய்ய தீர்மானிக்கப்பட்டது. இதற்குரிய வர்த்தமானி அறிவித்தலை நிதியமைச்சு 2019 ஆண்டு செப்டம்பர் 5 வெளியிட்டது. இதற்கமைய கருவா, சாதிக்கா, இஞ்சி, ஏலக்காய் போன்றவற்றின் இறக்குமதி தடை செய்யப்பட்டது. 2019 ஆண்டு மஞ்சள் 923 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்ததுடன் இதன் மூலம் சுமார் 1500 மெட்ரிக் டன் உலர்ந்த மஞ்சளை பெற்றுக் கொள்ள முடிந்தது. 2019 ஆண்டில் மாத்திரம் 5288 மெட்ரிக் டன் மஞ்சள் இறக்குமதி செய்யப்பட்டது. இதற்கென 1142 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டது. 90% மஞ்சள் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து சிறு ஏற்றுமதி பயிர்களின் இறக்குமதி தடை செய்யப்பட்டதை அடுத்து உள்ளூர் விவசாயி பலப்படுத்தப்பட்டதை போன்று மஞ்சளினால் நாட்டை தன்னிறைவடை செய்யும் பொறுப்பு ஏற்றுமதி விவசாய திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. பயணத்தடை அமலில் உள்ள காலப்பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி செய்த மற்றும் விற்பனை செய்த 10 பேர் 2 தினங்களில் கைது செய்யப்பட்டதாக மட்டக்களப்பு மாவட்ட மதுவரி திணைக்கள பொறுப்பதிகாரி நியூட்டன் ஹவுஸ்கான் தெரிவித்துள்ளார். பயணத்தடை காரணமாக மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோத மதுபான விநியோகத்தை தடுக்கும் நோக்கில் மாவட்ட மதுவரி திணைக்களம் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இம்மாவட்டத்தில் 14 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இது தொடர்பிலான சோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவுகளில் கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டதுடன் அங்கிருந்து பெருமளவிலான கோடாக்கள் மீட்கப்பட்டு அளிக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கெத்துல் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். நேற்று மாலை இடம்பெற்ற இச்சம்பவத்தில் 53 வயதுடைய குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்தார். இன்று காலை இவரது சடலம் மீட்கப்பட்ட நிலையில் கரடியனாறு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இப்பகுதியில் யானைகளின் தாக்குதல்கள் காரணமாக பொதுமக்கள் பல இழப்புகளை எதிர்நோக்கி வருகின்றனர்.
இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.